ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெண்டைக்காய் தயிர் கிச்சடி பண்ணுறதுக்கு நான் எண்ணி ஒரு 8 to 10 வெண்டைக்காய் தான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பொறுத்தவரையிலையும் எப்போ ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு நம்ம தொடச்சிட்டு பண்ணுனா அந்த வலுவழுப்பு இருக்காது. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கழுவுன வெண்டைக்காவை துணி வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் வளர்த்தி நம்ம இப்போ எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த வெண்டைக்காய் வளர்த்தையும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வெண்டைக்காவை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த வெண்டைக்காயில் உள்ள க்ரீன் கலர் மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக, அதாவது ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெண்டைக்காவை நல்லா தொடத்திட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெய் அவ்வளோ கொட்டி வெளியில் தரைக்கும், நம்ம கையே நல்லா பதம் பார்த்துரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ ஃப்ரை பண்ண இந்த வெண்டைக்காவை ஓரமாக வச்சுட்டு இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக துருவின வெள்ளை தேங்காய், ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வெள்ளை தேங்காய் சேர்த்து பண்ணுங்கள், அப்போ தான் இந்த தயிர் கிச்சடி நல்லாயிருக்கும். கூடவே 2 பல் பூண்டு, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா. இந்த தயிர் கிச்சடி அவ்வளோவா காரம் ஏற்காது, ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சட்னிக்கெலாம் அரைக்கிற மாதிரி ரொம்ப துருதுருன்னு இல்லாமல் ரொம்ப ஃபைன் பேஸ்ட் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே ப்ராசஸில் வெண்டைக்காய்க்கு பதிலாக வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம், அப்பளம், வெள்ளரிக்காய், வெள்ளை பூசணிக்காய், அதாவது தடியங்கான்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி எல்லா காய்கறிகளும் போட்டு பண்ணலாம். ஆனால் வெண்டைக்காயும் அப்பளமும் மட்டும் தான் டீப் ஃப்ரை பண்ணணும், மற்றது எதுவுமே டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வதக்கிட்டு வேக வச்சு பண்ணிட்டா போதும். சேம் ப்ராசஸ் தான். அரைச்ச இந்த தேங்காய் விழுதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். தேங்காய் அரைப்புக்கு நம்ம ஊற்றின தண்ணி அவ்வளோ நல்லா வற்றி சுண்டி வரணும், அது வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி அவ்வளோ நல்லா வற்றி தேங்காய் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா இந்த தேங்காய் விழுதை கொஞ்சம் ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறமா இந்த சூடு பண்ண தேங்காவை வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா சுத்தமாக புளிப்பு இல்லாததாக இருக்கணும், அப்போ தான் இந்த தயிர் கிச்சடி நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் தயிர் கிச்சடியில் தயிர் சேர்த்த உடனே நம்ம சர்வ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா வெண்டைக்காயில் உள்ள ப்ரௌன் கலர் ஃபுல்லாக கிச்சடியில் இறங்கிரும். தயிர் கிச்சடியில் இந்த கலர் இறங்கிடுச்சுன்னா கிச்சடி ஃபுல்லாக ப்ரௌன் கலராக மாறிடும். ஸோ எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டயத்தில் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு தாளிப்பு, அதாவது எண்ணெயில் கடுகு, மிளகாவத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம். இந்த வெண்டைக்காய் தயிர் கிச்சடி பருப்பு சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா வெரைட்டி ரைஸுக்கும், அதாவது டொமேட்டோ ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூனிக்கான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு SRV கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.